Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய பாலம் கட்ட மறுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகளும் கிராம மக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு வடக்கு மெயின் ரோட்டில் குறுகிய பாலம் அமைந்துள்ளது. இந்த பாலத்தில் தினசரி நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்லும் நிலையில் பாலத்தின் பக்கவாட்டு சுவர் இடிந்து ஆற்றுக்குள் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே கடந்து செல்கின்றனர். இந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பொதுமக்களின் உயிரோடு விளையாடுவதாக கிராம மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் பூதங்குடி பகுதி பொது வழியை மறைத்து கேட் அமைத்த அதிகாரிகள் அவசரமாக தற்போது அதனை அப்புறப்படுத்தினர். பொதுமக்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் என பலர் பயன்படுத்தி வந்த VNSS பாசன மதகு பாலத்தை வழிமறைத்து இரவோடு இரவாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கேட் வைத்தனர். இதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கப்பட்டதை அடுத்து அவசரமாக அதிகாரிகள் பொதுவழி கேட்டை தற்போது அப்புறப்படுத்தினர். ஸ்டாலின் மாடல் அரசு மக்கள் கருத்தை கேட்பதில்லை என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ள நிலையில் பாசன வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். வீராணம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது மகிழ்ச்சி அளித்தாலும் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பது தண்ணீர் தடையின்றி போய் சேருமா என்ற கேள்வியை விவசாயிகள் இடையே எழுப்பியுள்ளது. இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் வீராணம் ஏரியின் பாசன வாய்க்கால்களை தங்குதடையின்றி தூர்வார வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் ஏற்படும் இடங்களுக்கு மணல் மூட்டைகளை கொண்டு செல்லாமல் நகராட்சி அலுவலக வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்படும் பகுதிகளில் முன்கூட்டியே மணல் மூட்டைகளை அடுக்கி பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் உதகை நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி அலுவலக வளாகத்தில் சுமார் 2000 மணல் மூட்டைகள் எதற்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருமூர்த்தி மலை நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கோயில் நிர்வாகம் அருவிகளில் குளிக்க தடை விதித்தது. இதனால் அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சித்தனக்காவூர் ஊராட்சியில் அரசு அனுமதியின்றி இயங்கும் செங்கல் சூளை மீது நடவடிக்கை எடுக்க புகார் தெரிவிக்கப்பட்டது. சித்தனக்காவூர் ஊராட்சி குடியிருப்புகள் அருகே தனியார் செங்கல் சூளை அனுமதியின்றி பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. இந்த நிலையில் சூளையிலிருந்து வெளியேறும் புகையால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி செல்வோருக்கு சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுகின்றன. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் புகார் அளித்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு ஆதரவாக எந்த அதிகாரிகளும் செயல்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.